இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். அதில் நான் குறிப்பிட்டது, முதல் மாற்றம், விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய தொழில ஈடுபட்டிருக்கணும் என்கிற கட்டாய நிபந்தனையை நீக்கி தகுதியான தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்னு மாற்றணும். அடுத்து 2வது மாற்றம், விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது வரம்பை 18 35 உயர்த்தணும். அடுத்து 3வது மாற்றம், கிராமப்புறங்கள்ல பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பை கிராம பஞ்சாயத்து தலைவரிடமிருந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாற்றணும். ஆனா மிக மிக முக்கியமான இந்த 3 மாறுதல்களை ஒன்றிய அரசு ஏத்துக்க மறுத்துட்டாங்க. எந்த திருத்தமும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாதுன்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய MSME துறையினுடைய அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம். அதே நேரத்தில் கைவினை கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதுக்காக சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க நாங்கள் முடிவு பண்ணோம். அதன்படி உருவானதுதான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்.